கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாத என் உயிரே நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகளே. எங்க வந்திருக்கீங்க? ஜெல்லினுக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் அவங்க அப்பா எடுத்து கொடுக்கணும்னாங்க, அதனால அதை எடுக்கலாம்னு வந்தோம். சூப்பராக இருக்கு. போட்டுட்டு இது கை கிடையாது, செட்டே ஆகாது, நல்லா இருக்காது, செம்மையாக இருக்கு. அது சில்வர் கலர் இருக்குதால நல்லா இருக்காது. பிளாக் போடக்கூடாது, நல்லது. சட்டை மேலே உள்ள போட, சட்டை ஃபுல்லாண்டி இது மாதிரி பிளாக் ஏதாவது இருக்குங்க. சூப்பராக இருக்கா? இது மேட்ச் ஆகுது, நல்லா இருக்கு மாடலாக. நாளைக்கு கீழே எதுவும் போட முடியாது. அதெல்லாம் எவ்வளோ தூரம் வருது? இது வரைக்கும் தான் வரும். ஓகே தான். இந்த பேர் எவ்வளோ நீளமாக ஒன்று இருக்குது. இருங்க, ஃபுல்லாண்டி இருக்குது. அது மேலே போடுறதுமா, போட்டு பாருங்க, நல்லா எல்லாம் இங்கேயே போட்டு அப்படியே கிளம்பிடணுமோ? ஷூ சாக்ஸு, இது எடுங்க, மேலே இருக்குது ஷூ சாக்ஸு, அப்புறம் மேலே போட்டு மாட்ட மருந்து. பில்லு வாங்கிட்டியா? எஸ்எம்எஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி வருவாளா செல்லின்னு? சுடிதார் ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள போயிருக்கா. என்ன ட்ரெஸ்ல வரான்னு பார்ப்போம். அதாவது நேற்று போய் ஃபுல்லாக பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தா அதில் எனக்கு பிடிக்கல. ஆமாம், செட் ஆகலை, எங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலை. அதனால் வந்து நாங்களே இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கே கூப்பிட்டு வந்து இன்னைக்கு அவளுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள அமுக்கி கூப்பிட்டு போகிறோம். அப்படியே கூப்பிட்டு போகிறோம், பர்த்டே கொண்டாடுறோம். ஓகேவா? சூப்பராக இருக்கு பாரு இன்னைக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு. சாக்ஸ் போட்டுருக்கியா? ஷூ கரெக்டாக இருக்கா? பேண்ட் கரெக்டாக இருக்கா? இப்போ எப்படி இருக்கு? சண்டை கொஞ்சம் இறக்கமாக எடுத்துக்கணுமோ? இல்லை, இது இந்த மாதிரி தான் போடணும். பா இவ்வளோ ஸ்டைல் ஆகிட்ட திடீர்னு. நல்லா இருக்குதா? பாருங்க, அவன் போட்டு வந்து ட்ரெஸ் கலத்தி போட்டாச்சு. அவன் போட்டு அந்த ஷூ தூக்கத்துக்கு நான் ஒருத்தி. போட்டு வந்த ஷூ ஒவ்வொரு மகளை பெற்ற தாய்க்கு தான் தெரியும் எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். போலாமா? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பர்த்டேக்கு? கரெக்டாக இருக்குல்ல பேண்ட்டு? இப்போ எப்படி இருக்கிறேன்? இது ஒரு புது அனுபவம். கரெக்டா? பல தடவை இந்த அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி சொல்கிற? நீங்கள் கூட வரல, இப்போ தானே என் கூட வந்தீங்க. ஏன் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து இப்படியே பண்ணிடுவியோ? நான் வந்த மதியம் சரி, அப்புறம் பார்த்தா அவர் வந்தாங்க. சண்டே எதுவுமா ஆச்சரியமா? சரிம்மா, நார்மல் நாள்லே வரமாட்டாங்க ரெண்டு பேரும். செர்லின் பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் பர்த்டேக்கு வீடு பார்க்க வந்தோம். கீழே கிளம்புங்க. செல்லின் ஃபுல் ஃபன்னு. ஒவ்வொரு வேலையா முடியும் போது தான் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. மேலேயே நல்ல பெரிய மாடியே தான் இருக்குது. அவ்வளோதான், இதுதான் என்னோட ஏரியா. ஆமா, கீழேருந்து அம்மா கூப்பிட்டு சத்தியமா காது கேட்காது. முருகர் கோயில் அங்கே இருக்கு. முதல்ல தெரிஞ்சுது அந்த இடம் வாங்கும்போது. அப்போ இந்த வீடு கட்டினாங்களா மறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தா மேலே வந்துட்டா தெரிஞ்சிச்சு. ஆமா, மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா மொட்டை மாடிக்கு வந்தோம்னா முருகர் கோயில் பார்க்கலாம். உங்க மாமாவுக்கு மாட்டி விடு. யாருன்னு சொல்ல அவங்க? எனக்கு வந்து
மாமா மாமா பொண்ணா தங்கச்சி பொண்ணு மாமா பொண்ணா தாய் மாமன் ஒரே ஒரு தாய் மாமன் எங்களுக்கு ஒண்ணே கண்ணே கண்ணன்னு இருக்கு. ஆசீர்வாதம் வாங்க போ. இது ஸ்டைல் இது ஒழுங்கா காலைல விடு. அதெல்லாம் வேணாம் 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 அதெல்லாம் ஆ, விடு அதுக்கு பர்த்டே இன்னைக்கு காலைல விடு சரி வாங்க ஐயோ தப்பா அண்ணங்கால விழு. இந்த அண்ணங்கால விழுவா. செட்டிங் வந்து போட்டது எங்க அக்கா நீ உங்க மாமா மாதிரியே இருக்கியா? மூக்கு மட்டும் தான் மாறி இருக்கா. சித்தப்பா மாதிரி இருக்கு. ஒரு டீ அது அவ்வளவுதான் அது. இது எல்லாரும் காப்பி செய்யலாம், நாம குடிக்கணும். ஏன் புள்ள? ஆமா. சூடாவே இருக்கு. என்ன பண்ணா? என்னாச்சு? இல்ல, எனக்கு புரியல. நான் ஒண்ணுமே சொல்ல. இந்த பாரு. ஏய். போய் சித்தி கால்ல விடு. இல்லப்பா. காலையிலே விழுந்தாச்சு. சரி அவங்க போட்டோம். ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. அவங்க கூட பயந்துட்டாங்க. அவங்க கேஜ்ல இங்க வச்சிருக்காங்க. அடிக்காதீங்க சார் நீ. தெரியல கடையை வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். கடையை வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். மாமா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அது உள்ள ஒரு செடி கேட்டது கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். அதாவது நீ வந்து தூங்கிட்டே இருக்கனால நேரம் பார்த்து நேரம் வேஸ்ட் பண்ணாதேன்றாங்க. என்ன கிஃப்ட்னு பார்க்கணும். அதெல்லாம் ஆவலோட இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ். ஜென்மத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் வேற. லஞ்ச் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஐ தொலைந்து பார்த்தாட மூஞ்சி வெடிக்குது. ஹலோ ஹலோ உங்களோட பிரசாத் அடிடாஸ். அடிடாஸ் பேக் அந்த ஸ்டைலா இருக்கா? நல்லா இது. மாமா இது வெச்சுக்கோ. சூப்பர் போ. இதுல இது. அதுவும் ஒரு இது. எடுத்துறேன். நைஸ். இது வாழல. வாழை இது செடி அது. அப்புறம் புத்தா. எதுக்கு நீ இப்ப செடியெல்லாம் வாங்கி வளர்க்க போறியா? முதல்ல அறிவை வளர்க்க. அக்கா, நான் வந்து வேற சொன்னேன். எனக்கு செடி எடுன்னு சொன்னா நான் என்ன பண்ணேன்? இத கூட பொறுத்துப்பேன். அது இத கூட பொறுத்துப்பேன் பாரு. டைரிக்கு ஒரு பூட்டு வேற. அதுவே டைரிக்கு ஒரு பூட்டு வேற உனக்கு. சரி, எந்த ரூட் பஸ்க்கு? டயருக்கு லாக். ஹைதராபாத் டு சென்னை. ரெண்டு ஜெர்கண்டி. கை வச்சுக்காமா. ஏங்க சூப்பரா இருக்கு பேக். பிரியா வாங்கி கொடுங்க. எல்லாமே பிரியா தான் வாங்கி. அனைத்து பிரியா. எப்படியா இருக்குதாங்க? இல்ல கூட காலியா தான் இருக்கு. பேக் வாங்கி தாங்க யாராவது எனக்கு காசு. யார் எனக்கு பேக்ல வைக்கிறீங்க? யாராவது வைங்க. யாராவது வைங்க. என்ன யாரும் கேட்க மாட்டீங்க. மாமா பெரிய பேக் வச்சிருக்கேன். ஜெகன ஒரு பேக் வச்சிருக்கான். பெரிய பேக் இது. இல்லையா? எந்த கலர்ல? சைஸ் இல்லையா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு 30 சைஸ். 32. 32 இல்லையா? திருச்சி பக்கத்தா? 32 34 ரெண்டுக்கும் இடையில தான் வரும் நம்ம கேப்.
இந்த கலர் ஓகேவா? ஆமா கலர் இல்ல போகும். 32 தான் உங்களுக்கு. எனக்கு இந்த கலர்ல 32. இது 32 தான். ஐயோ 42 இது. ஏப்ரல் முடிஞ்சு நீ கரெக்டாக வாங்கி தரேன். இந்த கலர் சூப்பராக இருக்குது, க்ரீன் கலர். ஃபாரின் பாரியா? ஓ இவங்களுக்கு இருக்குதானா? ஜீரோ சைஸ்ல இருக்குமாப்பா? பீரோ சைஸா? அதுக்கெல்லாம் கிடைக்காது, கீழே தான் கிடைக்கும். எப்ப இந்த காவி கலர் கட்டினேப்பா? அப்படியே நான் காவிக்கு அனுப்பிடு, காட்சிக்கு அனுப்பிடு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா அந்த கலர். சிவகார்த்திகேயன் போடுற பேண்ட் மாதிரி இருக்குது. இது என்ன சைஸ்ப்பா? இது இருக்குமா உள்ள வச்சிருக்கேன். இது ஒரு நான் உங்க அப்பாக்கு பார்க்கணும். அப்புறம் 3 பிளேட் கொடுத்துரு, 4 பிளேட் கொடுத்துரு. ஒரு கல் தோசை, 2 ஆம்லெட், ஒரு செட்டு பரோட்டா. எனக்கு ஒரு செட் பரோட்டா ஒரு செட்டு பரோட்டா. பன் பரோட்டா கேட்கல, நார்மல் பரோட்டா இருக்கா? இது பன் பரோட்டா தான். அப்போ எனக்கு ஒன்று போதும். இன்னொரு பரோட்டா என்ன பன் பரோட்டா? இல்லங்க என்ன எப்படி இருக்கு? சூடா இருக்கு. செர்லினுக்கு பர்த்டே ட்ரீட் இன்னைக்கு தான். இதோட உனக்கு பர்த்டே முடிஞ்சது நைட்டு, இதோட இரவாக ஃபினிஷ். நல்லபடியா போச்சா? ஹலோ, அவங்க கூட என்ன போட்டி உனக்கு? லாஸ்டா ஒரு காஃபி ரோஸ் மில்க். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? நீ இங்க ஐஸ்கிரீம் பாரு எத்தனை ஐஸ்கிரீம் போதும் இங்க பாருங்க. இந்த கடைசி நீ சாப்பிடலையா? நான் ஒண்ணே ஒன்று சாப்பிட்டேன் போதும். ஜாக் ஃப்ரூட். நீ சாப்பிடலையா? நான் அவகோடா சாப்பிட்டேன். யார கூட? அவகோடா. நீ என்ன சாப்பிட்ட? கிரீன் ஆப்பிள். கிஃப்ட் ரிவீலா? கிஃப்ட் ரிவீல்லாம் கிடையாது. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? அங்க ஒழுங்கா காமிக்கல. இது புத்தர்ல இருக்கு. அப்புறம் செடி நான் கேட்டேன். அப்புறம் புத்தா சிலை, அப்புறம் ஒரு கப். எங்க அண்ணன் கூட நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா இருந்திருக்கிறோம் என்னோட வயசுக்கு. ஒரு நாள் கூட எனக்கு வந்து கிஃப்ட் பர்த்டே, எத்தனை கிஃப்ட் பர்த்டே வந்திருக்கோம், ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கல எனக்கு. இதே பாருங்க அவளுக்கு ஃபேன் வச்சு இது பெண்ணு வச்சுக்கலாமா, ஸ்டாண்டா. எங்க அண்ணன் எப்படிலாம் யோசிச்சிருக்கு. எங்க அம்மா இதெல்லாம் பாக்குறதுக்கு இல்லையா? பாத்தீங்களா பூட்டு வாய் பூட்டு போட முடியலன்னு அதுக்கு பூட்டு கொடுத்துட்டாங்க. திறக்க முடியாது, சீக்கிரட்டா வச்சுக்கணும் நோட்டை. அது யார் வாங்கி கொடுத்தா? இது நான் வித்தியாசமா இருக்குன்னு வாங்கினேன், பிரியாக்கா கிட்ட தான். அழகா இருக்குல்ல? கேட்டு இந்த பொம்மையை பாருங்க. கியூட்டா இருக்குல்ல? எல்லாம் தூங்குற மாதிரி தான் இருக்கு. பேக் வாங்கினேன், செடி வாங்கினேன் ரூமுக்கு. இது உண்மையான செடி, வாஸ்து செடி. இது அது என்ன செடி? எங்க பூட்டு காணோம். வாஸ்து செடினா? வாஸ்து செடி. இது மூங்கில் செடி. அது வாஸ்து இல்லையா? ஏன் இது மூங்கில், அது வச்சா நல்லது. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனா போதும். அப்புறம் இந்த கப்பு தான் என்னோட ஃபேவரட், ரொம்ப அழகா இருக்கு. இப்போ திடீர்னு ஃபேவரட் ஆயிடுச்சு. அதான் எனக்கு கப்பு பிடிக்கும். நான் உங்களுக்கு கப்பா ஏன் வாங்கிட்டு வரேன், எனக்கு கப்பு பிடிக்கும்னு வாங்கிட்டு வரேன். ஏதாவது ஒரு கப்பு வாங்கினியா ஸ்கூல்ல? அதுதான் எதுவும் வாங்கலையே, அதாவது நான் வாங்கிக்கிறேன். இது தண்ணி இருக்குல்ல? ஆமா, அது ஒண்ணும் பண்ண. இன்னொரு கிஃப்ட் காமிக்கலையா? மணியானா எனக்கு வந்து சாக்லேட்டும் இன்னொரு முக்கியமான கிஃப்ட் வந்தாங்க, பயங்கரமான கிஃப்ட். இந்த ஃபேமிலி போட்டோ. அதாவது யாராச்சும் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க, என் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, பயந்து ஓடி போயிருவீங்க. பெரிய குடும்பம் இது. மணி அண்ணா, இதுல இன்னும் டெரர் 2-3 பீஸ் இல்ல. ஆமா, மணி அண்ணா, சரவண பெரியப்பா, பிரவீன் மாமா, அப்புறம் மணிகண்டன் பெரியப்பா,
அப்புறம் ரமா பெரியம்மா, உமா சித்தி, அப்புறம் இது வந்து இவங்க யாருன்னு தெரியல, எங்க அம்மா, அப்புறம் ஹேம்நாத் அண்ணா, அப்புறம் பாரதி அக்கா, எங்க அண்ணா, அப்புறம் பவானி அக்கா, ரேணுகா அக்கா, நான், கண்ணா மாமா, அப்புறம் இவங்க வந்து நாகராஜ் பெரியப்பா, அப்புறம் எங்க அப்பா யுகன், இது மகத்து, வருண், பிரசன்னா, அப்புறம் இது பத்ரி என் தம்பி, அப்புறம் இது பிரியாக்கா, ஜெகன் மாமா, இதுக்கப்புறம் இது வந்து ராஜி பெரியம்மா. இன்னும் 2 பேர் காணோம். இன்னொன்று ஹரியண்ணாவும் மீனா பெரியம்மாவும் காணும். இந்த 2 பேர் காணும். இதான் எங்களுடைய ஃபேமிலி. ஆமா, பெரிய பெரியப்பா 3 பேர் காணும். இதான் கொடுத்தாங்க. இதை வந்து ஹாஸ்டல்ல ஒரு ரூம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லாமே வைக்கிற மாதிரி தான் இருக்கு பொருள். இந்த செடி இது எனக்கு ரொம்ப நாளா நான் வந்து புத்தா வாங்கணும்னு இருந்தேன். எப்பவுமே ஒரு புத்தா இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த இடமே பாசிட்டிவா இருக்கும். ஸோ பயங்கரமா பேசுறேன். ஸோ அது அந்த இடமே பாசிட்டிவா இருக்கும்னு. ஓகே, கட் பண்ணிருக்கேன் கேமரா. இது யார் வாங்கியிருக்கான்? இது வந்து பிரியாக்கா. நான் வந்து செலக்ட் பண்ண பேக். இந்த பேக் நல்லா இருக்குன்னு. அதுக்குள்ள பவானி வாங்கின கிஃப்ட் இருக்குல்ல, காசா நிறைய காசு இருக்கு. 1 2 3 உழவு கிஃப்டா இருந்துச்சா? ஆமா, காசு வந்துச்சு. என் பர்த்டேக்கு வந்து நிறைய காசு வந்துச்சு. இந்த காசு வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. பவானி அக்கா வந்து காசை கொடுத்துட்டாங்க. காசை வந்து கொடுத்துட்டு நீ என்ன வேணா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இன்னொன்று ஒன்று வாங்கினேனே. ஓ ஷிட். போடு ஒழுங்கா. உன் கண்ணுக்கு பெருசா இருக்கு அது. சைடுல பார்க்கணும். அங்க பாரு. அங்க பாரு. சைடுல பார்த்தா நல்லா இருக்கு. அது சைடுல பார்த்தா தான் நல்லா இருக்கு. ஹலோ, இது பீஜம் போடுங்க. Bye all. Thank you for all the wishes. நீங்க எல்லாரும் விஷ் பண்ணதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.